பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து உங்கள் நேஷனாலிட்டி கேட்பாங்க. உங்கள் நேஷனாலிட்டி நீங்கள் இதில் இந்தியன்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டு டிசியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீநேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சு உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயில் மென்ஷன் பண்ணுங்க. இல்லைனா நோங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கே சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் கேட்டிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ரீடைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கொடுத்துருங்க. அதே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேம் கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐ டு நாட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படிங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ண சொல்லுவாங்க. டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ ஓட்டர் ஐடின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டோட நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி அதுக்கு ஓடிபி அனுப்பி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கும் ஓடிபி அனுப்பி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 8 டிஜிட்டில் இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி முடிச்சு அந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன். நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதார் கார்டு கொடுக்காம ஓட்டர் ஐடி கொடுத்து அதோட டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி எல்லாமே வந்துச்சு. அது எல்லாமே டைப் பண்ணிட்டு புதுசாக பாஸ்வேர்டு எல்லாமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ காட்டுறாங்க. இல்லை ஒன்ஸ் என் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு கேட்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசர் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி சைடில் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தீங்க தெரியுமா உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேப்சா டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பனில் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போறீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா RPF2 தான் அப்ளை பண்ண போறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கான போஸ்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SIக்கான போஸ்ட். ஜஸ்ட் இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க அதர் டீடைல், அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல், அதுக்கப்புறம் உங்க ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கான சென்டருக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. நீங்க மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் கேட்பாங்க. நீங்க ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மதர் டங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸாம் என்ன லாங்குவேஜ்ல வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா மொழியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு எந்த மொழியில வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழுங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேபி இங்கிலீஷுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டுக்கோங்க. உங்கள் டிசியில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கும் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு உங்கள் கம்யூனிட்டி கேட்டுக்கோங்க. நீங்கள் யூஆரா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ன்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர், அதை இஷ்யூ பண்ண ஆத்தர் யாரு, இஷ்யூ பண்ண டேட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ரயில்வே பாஸ் வேணுமா என்னன்னு கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு உங்களை அட்ரஸ் கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது கேட்டுக்காங்க. உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டுக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தூத்துக்குடி தான், தூத்துக்குடி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் இதில் கொடுத்துருங்க. உங்கள் வில்லேஜ் பின்கோட் கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் பை சே இதே இருந்துச்சு. அந்த டிக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே கொடுத்துட்டு இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க.
இப்போ நான் என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சு சேவ் அப்படிங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீடைல் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ள போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தால் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிலி பேக்கர் செக்ஷனாக இருக்கீங்க, அதுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இந்தியன் ரயில்வேஸ்ல எம்ப்ளாயா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் ஏதாவது டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல எதாவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகேபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு நீங்க ஏதாவது ரயில்வே கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. முடிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுத்து அந்த டீட்டெயில மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற ஃபீஸ்ல பாதி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 500 ரூபாய் பேமெண்ட் பண்றீங்க, 400 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கேட்டுருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க பேங்க் பாஸ்புக்கை பார்த்து கரெக்டா இருக்க மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு வந்து சேவ்ங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் டீடைல் எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேவ்ங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதர் டீடைல் சேவ் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த கேட்டகரிக்கு மினிமம் 10th பாஸ் இருந்தாலும் போதுமானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க என்ன ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி முன்னாடி செலக்ட் பண்ணிருப்பீங்க, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்றாங்க. அதனால உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் நீங்க டீட்டெயிலாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போர்டு நீங்க என்ன போர்டு முடிச்சீங்களோ அதை வந்து ஸ்டேட் போர்டு தான், ஸ்டேட் போர்டுங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பாஸ் பண்ண இயர் கேட்டிருக்காங்க, டேட் அது எல்லாமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு ஆடுங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ங்கிறத கொடுத்துருங்க. பாத்தீங்கன்னா என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலா கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்குள்ள வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசெண்டா எடுத்த போட்டோவை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன சைஸ்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30ல இருந்து 70 கேபிக்குள்ள இருக்குமா நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கேபின்னு கொடுத்துருக்காங்க இதுல, அது 30ல இருந்து 70 கேபிக்குள்ள இருக்குமா நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க இந்த போட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா என்னோட போட்டோவை அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ முக்கியமா பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் கண்டிப்பா இருக்கணும். மத்த எந்த கலரும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டா இருக்கிற மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணி முடிச்சு சேவ் அப்படிங்கறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. உங்களோட டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ங்கிறத கொடுத்து நீங்க அடுத்த ஸ்டெப் போற மாதிரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அது சேவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில டிக்ளரேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்து டிக் பண்ணிட்டு உங்களோட பிளேஸ் இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படிங்கறத ஜஸ்ட் சப்மிட் பண்ணுங்க. நீங்க ப்ரிவ்யூன்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே காட்டுறாங்க. ஒன் பை ஒன்னா எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதுல எது நீங்க தப்பா கொடுத்தீங்கன்னா இப்பயே நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு கீழே டிக் மார்க் இருக்கு பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் செக்டு அபவுட் டீடைல் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி டிக் மார்க் டிக் பண்ணிட்டு சப்மிட்ங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதுல எதுவும் தவறுதலா கொடுத்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ணிருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சப்மிட் பண்ணிருங்க. திருப்பி ஒன்ஸ் நீங்க எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பாப்அப்ல காட்டுறாங்க. ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சப்மிட்ங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டெப்புக்குள்ள போயிடும். நீங்க ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டணும் அந்த பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் அப்ளை பண்ணேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் ஃபீஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பே நவுன் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ப்ராசஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் தருவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஃப் தரப்புல இருந்து வெளியிட்டு கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அழகா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேற எதுவும் இதை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன்.